வணக்கம். தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகின்றது, அதற்கு பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன என்பது பற்றிய தகவல் பார்க்கலாமா? தைப்பூசம் தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணையும் நன்னாளில் முருகப்பெருமான் அசுரர்களை வென்று தேவர்களை காத்ததை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அன்னை பார்வதி தேவி சூரபத்மனை அழிக்க முருகனுக்கு ஞானவேல் வழங்கிய நாளாகவும், சிவபெருமான் நடனமாடி தரிசனம் அளித்த நாளாகவும் இது போற்றப்படுகிறது. தைப்பூசத்தின் முக்கிய காரணங்கள் மற்றும் பின்னணி. சூரசம்ஹாரம். முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அரக்கனை வதம் செய்த தேவர்களை காப்பாற்றிய வெற்றியை நினைவுகூரும் வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. ஞானவேல் வாங்குதல். அன்னை பார்வதி தேவி தனது மகனான முருகனுக்கு அசுரர்களை அழிக்க ஞானவேல் வழங்கிய நாள் தைப்பூசம் ஆகும். சிவன் சக்தி தரிசனம். சிவபெருமான் உமாதேவியுடன் இணைந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி முனிவர்கள் மற்றும் தேவர்களுக்கு தரிசனம் அளித்த நாள் இது. காவடி எடுத்தல். முருகனுக்கு காவடி ஏந்தி பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது மக்கள் தங்கள் வினை பொருள்களை முருகனுக்கு சமர்ப்பிக்கும் அறுவடை திருநாளாகவும் பார்க்கப்படுகிறது. வள்ளலார் சித்தி. வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தைப்பூச நன்னாளில் ஒளி ரூபமாக இறைவனுடன் கலந்த தினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தைப்பூச நாளில் விரதமிருந்து காவடி எடுத்து முருகனை வழிபடுவது ஞானத்தையும் வெற்றியையும் உடல் மற்றும் மன தூய்மையையும் தரும் என்று நம்பப்படுகிறது. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.